இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டெல்லியில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் முதல்ல ஆடிய ஆஸ்திரேலிய அணி 412 ரன்களை குவிச்சாங்க. 47.5 ஓவர்கள் வரைக்கும் அவங்க ஆடிருந்தாங்க. 412 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெத் மோனி அந்த டீமில் பார்த்தீங்கன்னா 138 ரன்ஸ் அவங்க சூப்பராக ஆடினாங்க. ஸோ 75 பால்ஸில் கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினாங்க. 23 பவுண்டரிஸ் அண்ட் ஒரு சிக்ஸர். வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸுங்க. சரியா, இதுக்கப்புறமா மிகப்பெரிய இலக்கு இந்த 413 ரன்கள் அப்படிங்கிற இலக்கோடு ஆடத் தொடங்கிய இந்திய அணிக்கு பார்த்திங்கன்னா, தொடக்க ஆட்டக்காரர் ஸ்மிருதி மந்தானா ஆல்ரெடி இந்த சீரீஸில் ஒரு 50 ஒரு 100 அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்லேயுமே 63 பால்ஸ்க்கு 125 ரன்ஸ் வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிருந்தாங்க. ஸோ இவங்களும் கேப்டன் ஹன்ப்ரீத் கவுரும் ஆட்டத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு 35 பால்ஸ் 50 ஆடிட்டு இருக்கும்போது 20 ஓவர்கள்லேயே இந்திய அணி 200 ரன்களை தொட்டுட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இன்னும் ஒரு 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்திருந்தால் இந்திய அணி நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருந்தோம். ஆனால் அதற்கு முக்கிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹன்ப்ரீத் கவுருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டது. அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப அவங்களுடைய அடுத்த பால் ஆடுறப்ப லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தான் சொல்லணும். அவங்களுடைய விக்கெட் பறி கொடுத்தாங்கங்க. ஸோ அதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஃபேவராகவே அமைஞ்சுது. அதுக்கப்புறமா ஸ்மிருதி மந்தானாவுடைய விக்கெட்டையும் வெகு சீக்கிரமாகவே அவங்க கைப்பற்றியதன் காரணமாக ஆஸ்திரேலியாவின் பக்கம் கை ஓங்க ஆரம்பித்தது. இருந்தாலும் இறுதிக்கட்டம் வரைக்கும் போராடிய தீப்தி பார்த்திங்கன்னா, தீப்தி சர்மா 58 பந்துகளில் 72 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. இந்திய அணி 47 ஓவர்களில் 369 ரன்கள் வரைக்குமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. 43 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 20 வருடங்களில் நம்ம ஒரு தடவை கூட ட்ரை சீரீஸை அதாவது தொடரை நம்ம வின் பண்ணவே இல்லை. இது ஒரு சோகமான விஷயம்தான். இருந்தாலும் வெல் பிளே இந்தியா, ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி. அதுக்கு இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள்.